வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இந்த வீக்கை கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இன்றைக்கி நான் போட போகிற வீடியோ கம்பு தோசை. பேர்ல் மில்லட் பாஜ்ரான்னு சொல்லக்கூடிய இந்த கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்தும் நிறைய கால்சியம் சத்தும் இருக்குது. நீங்கள் கம்பை கூழாக குடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கம்பு தோசையாக கூட பண்ணி சாப்பிட்லாம். கம்பு தோசை பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் கம்பு எடுத்திருக்கேன். கம்பு பார்த்திங்கன்னா நான் முழு கம்பு தான் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். ஸோ 1.5 கப் கம்பு 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நார்மலாக ப்ளெயினாக அரிசி போட்டு தோசையோ இட்லியோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மில்லட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். தோசைங்கிறதுனால நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லி பண்ணுறீங்கன்னா கடலைப்பருப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 4லேருந்து 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய குப்பெல்லாம் மிதக்கும், அதனால தான் நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி இல்லைனா கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தோசைங்கிறதுனால மிக்சியில் தான் அரைச்சிக்கிட்டேன். ஊற வைக்கும் போதே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் யூஸ்வலாக ஒரு இட்லி மாவு அரைச்சேன்னா ஒரு மில்லட்ஸ் தோசை மாவு அரைப்பேன். இட்லிக்கு நான் கிரைண்டரில் அரைச்சிப்பேன், தோசைக்கு மிக்சியில் தான் அரைச்சிப்பேன். நல்லா மையாக அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கை போட்டு கரைச்சி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா புளிக்கட்டும். ஒரு 6 to 8 hours ஆகும். நம்மளுக்கு நார்மல் தோசை மாவோட மில்லட்ஸ் மாவு கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிடும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம சுட சுட தோசை பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். தோசை பண்ணுறதுக்கு உங்கள் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே தண்ணி தெளிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா மெலீஸாக சுற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரகரன்னு தோசை ரெடி ஆகிடும். சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக குத்திக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சைடு குக் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெயில் வாக்க ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட் டின்னருக்கோ நல்ல ஒரு சட்னி இல்லைனா சாம்பார் கூட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுற சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராவாக அரைக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி சட்னி தான். கம்பு கூட பச்சை வெங்காயம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் வதக்காமல் பச்சையாக அரைக்கிற வெங்காயம் தக்காளி சட்னியை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு தோசை கொஞ்சம் கரகரன்னு வரும். உங்களுக்கு இன்னும் நல்லா கரகரன்னு வரணுன்னா நீங்கள் கொஞ்சமாக ரவை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம சேனலில் நிறைய சட்னி அண்ட் சைட் டிஷ் ரெசிபிலாம் இருக்குது, அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.